ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி புக்கில் இருக்கக்கூடிய 6th லெசனில் இருந்து பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 140 பேஜ் நம்பரில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, முக்கிய தினங்கள், சூழ்நிலையியலில் வரக்கூடிய முக்கிய தினங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு தினங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ இது பயோபாட்னி புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்ச் 21 உலக வன தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே அப்படிங்கிறது மார்ச் 21. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 வந்து புவி தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த் டே அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் 22 வந்து அனுசரிக்கப்படுது. அதே இது ஏப்ரல் 22க்கு அப்புறம் மே 22 வந்து பார்த்திங்கன்னா உலக உயிரி பன்ம தினம் அப்படிங்கிறத அனுசரிக்கிறோம். அடுத்து ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறது வந்து எந்த தேதினா ஜூன் 5. ஜூலை 7 வந்து வன மகோத்சவ தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செப்டம்பர் 16 வந்து அகில உலக ஓசோன் தினம். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓசோன் டே வந்து எப்போ வந்து அனுசரிக்கப்படுதுன்னா செப்டம்பர் 16. ஸோ இது எல்லா டேட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.